எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சாம்பார் சாதம் சொல்லலாம், கதம்ப சாதம் சொல்லலாம், இல்லைனா பிசிபேலாபாத் எப்படி வேணால் நீங்கள் பேர் சொல்லலாம். ரொம்ப சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் இப்போ நான் தட்டில் பரிமாறப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா இலைகளாக எத்தனை நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமல் காத்தால செஞ்சால் நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் பரிமாறுறப்ப மேலே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சாம்பார் சாதம் இல்லைனா கதம்ப சாதம் சொல்லலாம். நாங்கள் கன்னடத்தில் பிசிபேலாபாத் அப்படிம்போம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ நிறைய நம்ம சாமான்கள்லாம் டிஸ்பிளே இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சுலபமாக செய்யலாம், டேஸ்ட்டாக செய்யலாம். இதுக்கு நான் வந்து 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் ஜீரக சம்பா அரிசி. இந்த அரிசி தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பச்சரிசி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 1 கப்பு நம்ம அரிசி எடுத்தோம்னா 1 கப்பு பருப்பு, அதில் ஒரு 2 டீஸ்பூன் கம்மியாகவே நான் பருப்பு வச்சுருக்கேன். எதுக்காகனா ரசம் செய்கிறப்போ கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருந்தேன். அந்த பருப்பு பாக்கி இருக்குது, அதையும் சேர்க்க போகிறேன். அதனால தான் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். காய்கறிகள் பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, கேப்சிகம், அதோட வந்து நான் நவிலுக்கோசு அப்படிம்போம், அதாவது நூல்கோல் வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு புளி அளவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூல்கோல் இல்லை அப்படின்னா முள்ளங்கிலாம் சேர்த்துடாதீங்க. நாங்கள் எப்போதுமே நூல்கோல் சேர்ப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலையை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சாம்பார் சாதத்தில் வேக வச்சு சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். மொச்சை, அப்புறம் தொகுரிக்கால் அப்படிம்போம், அதாவது பச்சை துவரை, அதெல்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரியில் கிடைக்கிறப்ப அதை கூட நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சாம்பார் பொடியை நம்ம தனியாக அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு அப்படின்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. துவரம்பருப்பு அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும். 3க்கு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். மல்லியும் பார்த்திங்கன்னா நல்ல டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கொடுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நான் பிசி பெருங்காயம் கிடைக்கும், சின்ன சின்ன க்யூபாக கிடைக்கும், அதை 2 எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 4, காரத்துக்காக நம்ம சாத்தூர் மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக கொப்பரை தேங்காய் அவசியம் வேணுங்க, துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்க சேர்க்க போகிறதில்ல, கடைசியாக சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வெல்லம் சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்து வெல்லத்தை வச்சுருக்கேன். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம துவரம் பருப்பையும் நிலக்கடலையும் குக்கரில் ஒன்றா வேக போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் பருப்பை எடுத்துட்டு 2 முறை தண்ணியில் நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு 1 கப்பு பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி. இது கூட கையோடயே நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி சேர்க்காம என்றைக்குமே துவரம்பருப்பு வேக வைக்காதீங்க. ப்ரெஷர் பேனில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். ஏன் நிலக்கடலையை பருப்பு கூட சேர்க்கல அப்படின்னா, அந்த நிலக்கடலை தோலெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த துவரம்பருப்புக்குள்ளே சேர்ந்துடும், கலர் மாறி போயிடும். அதுக்காக தனியாக மேலே தட்டு போட்டு நிலக்கடலையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 2 விசிலுக்கு அதிகமாக வேக வைக்கக்கூடாது, ரொம்ப துவரம்பருப்பு குழையக்கூடாது. அடுத்து ஒரு வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிசி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நமக்கு கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நான் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இதுதான் கொஞ்சம் வறுபடுறதுக்கு நேரம் எடுக்கும். அதுக்காக முதல்ல பருப்பை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மிளகு, வெந்தயம், ஜீரகம் இதுவும் சேர்த்து எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சட்டுன்னு உங்களுக்கு நிறம் மாறிடும். அடுத்தது மிளகாய் சேர்க்குறோம். இந்த சேர்த்துருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த மிளகாவோட கோட்டிங் ஆகிட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா மணம் கொடுக்கும். ஒரு நிமிஷம் கழிச்சு அடுத்தது கடுகு நடுவில் சேர்த்துருக்கேன் பாருங்கள், படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மல்லி சேர்க்கணும். மல்லி வந்து ரொம்ப லேசாக இருக்கிறதுனால பருப்புகளோடு சேர்த்து வறுக்கிறப்ப சீக்கிரம் வறுபட்டு தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் ஒரு 50% பருப்புக்கள்லாம் வறுபட்டதுக்கப்புறம் மல்லி சேர்க்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாதுங்க. சாம்பார் பொடி மாதிரி பொடிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக பொடித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ அடுத்தது பாருங்கள், திரும்பவும் அதே வாணலிலேயே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதில் தாளிதம்லாம் எதுவும் போடாமல் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்குறப்பவே நம்ம இதுக்கு தேவையான உப்பு, இந்த சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா 6 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். அதனால் 1½ டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காய்கறி சேர்க்க போகிறோம். அப்போ தான் சாதம் வேகிறப்பயே அந்த உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்குங்க. தக்காளியில் உப்பு போட்டு வதக்கிறதுனால நல்லா குழைய வதங்கியிருக்கு. அடுத்தது காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப்பு அரிசியை நல்லா 2 முறை அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காய்கறியோடையே சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் நம்ம சாம்பார் சாதம் செய்கிறப்ப. இதெல்லாம் வதக்கி வச்சுட்டு அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுடலாம். பெரிய குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. அப்போ தான் நல்லா குழைய இருக்கும். சாம்பார் பொடி வேறு சேர்க்க போகிறோம், இன்னும் திக்னஸ் ஆகிடும். 5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1¼ கப் அளவுக்கு புளி கரைசல். எந்த கப்பால் நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்தாலும் 5 கப்பு தண்ணி, 1¼ கப்பு 1½ கப்பு புளி கரைசல் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் டைரெக்டாக வேக வைக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் அது கொதிக்கட்டுங்க. இப்போ தக்காளி காய்கறி எல்லாம் வதக்கி வச்சாச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் நிலக்கடலையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே நிலக்கடலை வெந்திருக்கு, அதை முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கீழ்ப்பகுதியில் பார்த்துங்க, ரொம்ப குழையாமல் வேக வச்சுருக்கேன். 2 விசிலுக்கு அதிகமாக வேக விட்டுடாதீங்க, நல்லா இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா புளி கரைசலும் தண்ணியும் நல்லா தளன்னு கொதிச்சுன்னு இருக்கு. முதல்ல நான் இந்த பருப்பு போடுறேன். பருப்பு போடுறப்பயே பாருங்கள் அது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. 50% தாங்க வெந்திருக்கணும். இந்த அளவுக்கு வெந்தால் தான் சாதத்தோடு சேர்ந்து, அதாவது அரிசியோடு சேர்ந்து வேகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருட்கள், அரிசி, காய்கறி, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வாணலியில் ஒரு 1/4 கப்பு தண்ணியை விட்டு சேர்த்துட்டேன். வேக வச்ச நிலக்கடலையை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, சாம்பார் பொடி, அதை முதல்ல இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதம்லாம் வெந்து முடிச்சப்புறம் திரும்பவும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச பொடியை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க 1 மாதம் வரைக்கும். நான் வறுத்து காமிச்ச இந்த பொடியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யலாம் அந்த சாம்பார் பொடியை வச்சுட்டு. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு குக்கரை மூடிட்டு சிம் ஃப்ளேமில் 2 விசிலுங்க. அதுக்கு அதிகமாக வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக 2 விசில் நம்ம வேக வச்சோம்னா நல்லாவும் வெந்திருக்கும், அடி பிடிக்காது. நம்ம பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சுலபமாக இந்த சாம்பார் சாதம் செஞ்சு விடலாம். இப்போ குக்கரில் 2வது விசில் வந்துட்டுருக்குங்க. வந்தோடனே நான் அடுப்பை நிறுத்திட்டேன். ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம தாளிதம்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ குக்கரை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பார்த்தா தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளறினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த வெந்த சாதமாகட்டும், காய்கறிலாம் ரொம்ப குழையாமல் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போ திரும்பவும் நான் 2 டீஸ்பூன் அந்த சாம்பார் பொடி சேர்க்குறேன் பாருங்கள். இது போட்டோடனே இந்த கொஞ்சம் லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, திக்காயிடும். ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் தாராளமாக அந்த சாம்பார் பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வானலியில் திரும்பவும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் கடுகு முதல்ல தாளிச்சிக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சப்புறமும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா 2 ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இப்போ தான் சேர்த்துக்கணும். சாம்பார் பொடியோடு நீங்கள் வறுக்கிறப்ப சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்காது, சிக்கு வாடை அடிக்கும். அதனால் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த வெல்லத்தையும் சேர்த்தாச்சு. சூடாக இருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. தேங்காய் ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நிறம் மாறி இருந்தால் காத்தால செஞ்ச சாம்பார் சாதம் நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ போட்ட அந்த சாம்பார் பொடி எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வச்சு கிளற வேண்டாங்க. அது நல்லா சூடு இருக்குது குக்கர், அதிலே ஜஸ்ட் இப்படி கிளறி வச்சாலே போருங்க. கடைசியாக நிறைய கொத்தமல்லி போடுங்க, பிரமாதமாக இருக்கும். அவசியம் நீங்கள் இந்த மெத்தடில், அதை நீங்கள் கதம்ப சாதம் சொன்னாலும் சரி, சாம்பார் சாதம் சொன்னாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். வீட்டில் ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நல்லா தாராளமாக சாப்பிட்டா 6லேருந்து 7 பேர் வரைக்கும் ஒரு தட்டு நிறைய அந்த சாம்பார் சாதம் கொடுக்கலாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் தட்டில் எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இப்போ எப்படி இருக்கோ, சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி இலகலாக இருக்குங்க. அப்படியே களி மாதிரி கெட்டியாகிடாது.
அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த மெத்தடில் சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.